அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற நபர்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு வீடியோ, சரிங்களா? இப்போ வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்டில் ப்ரீவியஸ் இயராக பப்ளிக்கில் என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து 3 மார்க்கும் 5 மார்க்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் நீடு 3 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க் கொஷின் வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். 2 மார்க் கொஷின்ஸ், இது ஃபுல்லாகவே 2 மார்க் கொஷின் தான். டோட்டலாக 5 பேஜஸ் இருக்குது. இதை மட்டுமே பார்த்து எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு மெட்டீரியலை மட்டுமே பார்த்தாலே போதும். ஈஸியாக வந்து உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து காலம் வந்து பார்த்தோம்னா சாப்டர் 1.1ல் அந்த சாப்டரில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா 2023 மார்ச் மாதத்தில் கேட்கப்பட்ட வினா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இயர் எந்த இயரில் கேட்டிருக்காங்க, மந்த் அண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சாப்டர் எக்ஸசைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கொஷின் இருக்குது, ஓகேவா? ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது வந்து சாப்டர் 2.1ல் 2.2 2.3 இது போல் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சைடில் பார்த்தோம்னா தெரியும் மார்ச் 2023, ஜூன் 2023, அதுக்கப்புறம் 2020 இது போல் வந்து இயரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8th 9th 10th 11th 12 சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இதில் அழகாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ மறக்காமல் 12ஆம் வகுப்பு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுனாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.